எல்லாம் செக் பண்ணி ஒரு பிளான் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பிளான் அப்ரூவல் ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ வந்து சிஎம்டி அப்ரூவல்னு சொல்லுவாங்க. சென்னையில் கட்டப்படுறதுக்கு சிஎம்டி அப்ரூவல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். அந்த பர்டிகுலர் பிளானுக்கு வந்து சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த ஏரியாக்கு இந்த லிமிட்டேஷன் சொல்லி நமக்கு அங்கே இருக்கும். ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ் பார்த்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும். இப்போ செட் பேக் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னா லைக் முன்னாடி இப்போ வந்து 5 ஃபீட் நம்ம விடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் செட் பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட் பேக் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ப்ளஸ் எஃப்எஸ்ஏ இருக்கான்னு பார்க்கணும். எஃப்எஸ்ஏ அப்படின்னா இப்போ வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் எஃப்எஸ்ஏ வந்து 1.5ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 1000 × 1.5 போட்டால் நம்மளுக்கு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு அங்கே இடம் கிடைக்கும். 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் கீழே கட்டினாலும் சரி, மேலே கட்டினாலும் சரி, நம்ம 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். நம்மளுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ வேணால் கட்டலாம் நினைக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம நம்ம வந்து இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டி முடிச்சிடணும். இதில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் தராது. இதுதான் நம்ம வந்து ஒன்று பில்டிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிளான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இது டாக்குமெண்ட் என்ன ரெக்குயர்மெண்ட் ஆகுதுன்னா, சேம் நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தான். சேல் டீட், பேரண்ட் டாக்குமெண்ட், இசி, பட்டா, பிளாட் லேஅவுட்னா இப்போ வந்து நம்மளுக்கு வாங்கியிருக்க லேண்டில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லேஅவுட்குள்ளே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஏ, பி, சி நம்மளுக்கு லைக் பிளாட் நம்மளுக்கு பிரிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி இருக்க அந்த டோட்டலாக அந்த பிளாட்டுக்குன்னு ஒரு லேஅவுட் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து இது பண்ணணும். அடுத்து வந்து வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ். வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் அப்படின்னா கால இடத்துக்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு விற்றுருக்கவர் வந்து முதலே பே பண்ணியிருந்தாருன்னா ஓகே, பே பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை பார்த்து வாங்கணும். பே பண்ணாமல் கொடுத்துருந்தா நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் வந்து முக்கியமாக கட்டியே ஆகணும். தென் ஆதார் பேன் கார்டு நம்ம காமனாக நம்மளுக்கு தேவை. அடுத்து வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் டு அப்ளை. அதுக்கு என்னென்ன நம்ம வந்து தேவைப்படுதுன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் சர்வேவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. அவர் வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, அவர் வந்து நான் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுவார். தென் நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ரூவலும் நம்மளுக்கு வாங்கிடுவார். வாங்கிட்டு அவர் வந்து சப்மிட் பண்ணும்போது இந்த ஓசின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டிராயிங் கொடுப்பாங்க. அது வந்து டிராயிங் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜிசிசி ஆர் சிஎம்டிஏ. சிஎம்டிஏ அப்படின்னா இப்போ எப்படின்னா, இப்போ அந்த G+3க்கு மேலே கட்டுற மேலே இருந்துச்சு அப்படின்னா சிஎம்டிஏ போகும். இல்லை G+3க்கு கீழே கட்டுற மாதிரி இருந்தால் ஜிசிசி அப்படின்ற வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. அவங்களும் நம்மளுக்கு எல்லாமே வாங்கி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாரு. நம்ம இந்த பிளானை வந்து கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தோம், டிராயிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த டிடி எடுத்து கொடுப்பா சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். அடுத்து வந்து டிடிசிபி அப்ரூவல். அதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்த சிஎம்டிஓ டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு சேம் தான். சேல் டீட், பேரண்ட் டாக்குமெண்ட், இசி, பட்டா, பிளாட் லேஅவுட் எல்லாமே நமக்கு சேமாக தான் வரும். அடுத்து வந்து ப்ரொசீஜர்ஸ் சேம். இதுக்கும் வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் சர்வே வைக்கிறது தான். நம்ம வந்து பிளான் வந்து பர்மிட் பண்ணி பில்டிங் ஒரு பர்மிட் வாங்கணும். ஸோ இதில் வந்து பிளானிங் பர்மிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இடத்துக்கான அந்த பிளானிங் வந்து ப்ளூ பிரிண்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. சேம் நம்ம வந்து லைசன்ஸ் சர்வேயர் வந்து நமக்கு ப்ளூ பிரிண்ட்டாக எடுத்து கொடுத்துருவாரு. இப்போ நம்ம கான்ட்ராக்டும் தரலாம், பட் நம்மளுக்கு வந்து அந்த எஸ்டிமேஷன் சைன் வந்து நம்மளால் போட முடியாது. ஸோ அதனால வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க நம்மளுக்கு, நம்மளோட இதுக்கு பிளானிங்காக. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குள்ளே, அங்கே போய் நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளானிங் பர்மிட் வந்து ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பில்டிங் பர்மிட். பில்டிங் பர்மிட் அப்படின்னா நம்ம வந்து எஸ்டிமேஷன் போட்டோம் இல்லையா, அதுக்கு வர ஒரு பர்சன்டேஜ்க்கான அமௌண்ட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனால் கூட நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த எஸ்டிமேஷனுக்கு போடுறத பொறுத்து நம்மளுக்கு 1% வந்து நம்ம கவர்மெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.